ஐயா காந்திராஜன் அவர்கள் போட்டி போட்டு பார்க்கிறார். ஐயா காந்திராஜன் அவர்கள் என்ன போட்டி? எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி. யார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிக்கிறதுன்னு சொல்லி எம்எல்ஏ சீட்டுக்கு போட்டி. யாருக்கு? ஐயா காந்திராஜனுக்கும் ஐயா சாமிநாதனுக்கும் போட்டி. ரெண்டு பேரும் போட்டிடுறாங்க. 2026 எம்எல்ஏ சீட் யாருக்குன்னு. ஐயா சாமிநாதன் அவர்கள் அவர் வீட்டு திருமணம் 300 கோடி 400 கோடியில வீட்டு திருமணம் நடக்கிறதா சொல்றாங்க. அந்த திருமணத்துக்கு ஐயா உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதியை கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்துறார். அதுக்கப்புறமா ஒரு அரசு விழாவில் பங்கேற்கிறார். திருமணத்தில் அவர் என்னென்ன வித்தையெல்லாம் காட்டினாரோ தெரியல. சாமிநாதன் பக்கம் லைட்டா அப்படியே உதயநிதி சாயிர மாதிரி தெரியுது. இது சரி வராது. முடிவு பண்ணிட்டாருங்க ஐயா காந்திராஜன். முடிவு பண்ணிட்டார். ஒரு அரசு விழா மேடையில உதயநிதியை பார்த்த ஐயா காந்திராஜன் போசுக்கிட்டு காலில் விழுந்துட்டார். நீ அந்த பக்கம் சாஞ்சேன்னா நான் இந்த பக்கம் சாயுவேன் அப்படின்னு அப்படியே காலில் விழுந்துட்டார். 20 வயது தன்னை விட வயது குறைவான ஒருவரின் காலில் ஒருவர் விழுகிறார் என்றால் தன் தன்மானத்தையே பதவிக்காக தன் மானத்தையே இழக்க துடிக்கிறவர் பதவிக்காக அதே மக்களை இழக்க துடிக்க மாட்டார் என்பதில் என்ன நிச்சயம்? உயிரினும் மானப்பரிது என்றான் எங்களுடைய ஐயன் வள்ளுவன். அந்த மானத்தையும் இழக்க ஒருத்தன் துணிந்து விட்டான் அற்ப பதவிக்காக என்றால் மானத்தையே இழக்க துணிந்தவன் மக்களுக்கு இழக்க துணிக்க மாட்டான் என்பதில் என்ன நிச்சயம்? போட்டி, கடுமையான போட்டி நிலவுது. காலில் விழுந்தார் இல்லையா? இப்ப இவருக்கு மார்க் கூடிருச்சு. யார்? காந்திராஜன். கல்யாணம் நடத்தினவருக்கு 1 பாயிண்ட், காலில் விழுந்தவருக்கு 2 பாயிண்ட்ஸ். இப்ப 1 பாயிண்ட் அவர் லீடிங்ல இருக்கார். என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கையில ஐயா சாமிநாதன் அவர்கள் அப்படி இப்படி குறுக்கு மறுக்குமா ஓடி ரீல்ஸ் போட்டு பார்த்தார். 2 பனங்காயை தூக்கி இப்படி கையில வச்சு பார்த்தார். அப்படி ஒரு ரீல்ஸ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் பேஸ்கெட் பால் நடத்துறது, கிரிக்கெட் நடத்துறது, கபடி போட்டி நடத்துறது, இப்படி எண்ணற்ற போட்டிகள் நடத்தி பார்த்தாரு. எந்த விளையாட்டு ஒத்து வரல. அப்புறம் ஐயா என்ன பண்ணாரு? கழுத்துல ஒரு வெட்டு. இப்ப வந்துருச்சு போட்டி. 2 பேருக்கு நடுவு தான் போட்டியே. கழுத்துல வெட்டு வாங்கினவனா இல்ல காலில் விழுந்தவனா? 2 பேருக்கு நடுவு தான் போட்டியே. இப்ப கழுத்துல வெட்டு வாங்கினவன் லீடிங்ல போய் அவரு 3 பாயிண்ட்ஸ், இவரு 2 பாயிண்ட்ஸ். அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 பாயிண்ட் லீடிங்ல ஐயா சாமிநாதன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தப்படுகிறார். அவ்வளவுதான். திமுக என்கிற கட்சி ஒரு தொகுதி வேட்பாளரை எப்படி நிறுத்தியது என்பதற்கான சான்று, எப்படி எல்லாம் தகுதி பார்த்தது, என்னவெல்லாம் அந்த வேட்பாளர் பிரதிகள் செய்தார்கள் அப்படி என்பதற்கான சான்று